சுட சுட மணக்க மணக்க சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ இல்லைங்க, தக்காளி பிரியாணி. சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிக்கு வேற லெவல் டஃப் கொடுக்கும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி போட்டு பொரிஞ்சதும் ரைஸ் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. அது கூடயே புதினா மல்லியும் போட்டு நல்லா வணக்கிட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வணக்கிக்கோங்க. எண்ணெயிலேயே மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போடும்போது நல்ல கலர் கிடைக்கும். இது கூடயே தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் பச்சை மிளகா உப்பெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிரியாணி மசாலா போட்டுட்டு இந்த டைமில் பிரியாணி மசாலா போடும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. லெமன் புழிஞ்சிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததும் ஊற வச்சிருந்த சீரக சம்பா அரிசியும் போட்டுட்டு அரிசியும் தண்ணியும் லெவலாக வர வரைக்கும் குக் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் தம் போட்டு எடுத்திங்கன்னா நம்ம தக்காளி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நெய் ஊற்றி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம்.